ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ஆதார் அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதோடைய டைம்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆதார் அப்டேட் அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற முழுமையான தகவல் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டைம்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக அப்டேட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதுவே நேரடியா போய் ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க ரூ. 50 ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ நான் என்னுடைய ஆதார் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. டாக்குமெண்ட் அப்டேட், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் பிஓஐ அண்ட் பிஓஏ டாக்குமெண்ட்ஸ். திஸ் சர்வீஸ் இஸ் அவைலபிள். தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2026. ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இலவசமா உங்களுடைய ஆதார் கார்டுல நீங்க டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இதற்கான டைம்லைன் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2026 ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்களோ, அவங்க கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆன்லைன் மூலமா அப்டேட் பண்றதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பிஓஐ அப்படின்னா என்ன? ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய கவர்ன்மெண்ட் ரிலேட்டடான ஐடி கார்டுல உங்களுடைய ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதான் வந்து பிஓஐ. அதே மாரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னா, எதுனா ஒரு கவர்ன்மெண்ட் ஐடென்டி கார்டுல உங்களுடைய அட்ரஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கணும். சரி, ரைட். இப்போ யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஆதார் கார்டு நீங்க எடுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. 10 வருஷத்துக்குள்ளார எந்த ஒரு அப்டேட்டுமே நீங்க ஆதார் கார்டுல பண்ணல அப்படிங்கிறவங்க, கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி இப்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில பொருள் வாங்கும்போது கைரேகைலாம் விழுக மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதனால 10 வருஷத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா டாக்குமெண்ட் அப்டேட் மட்டும் கிடையாது. பயோமெட்ரிக் அப்டேட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு தான் வந்து சேஃப். நம்மளுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாரி இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் விழுகாது. ஸோ அந்த மாரி வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு டைமு நீங்க பிஓஐ, பிஓஏ அதே மாரி பயோமெட்ரிக் அப்டேட் ஆதார் சேவை மையத்தில போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு கைரேகைலாம் ஓகே தாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த டாக்குமெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில நீங்க அப்டேட் பண்றதுக்கு ஜஸ்ட்டு இங்க பாருங்க. இஃப் யூ ஆர் லுக்கிங் டூ அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதார், ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நீங்க ஆதார் கார்ட்ல அட்ரஸ் மாத்தணும்னா, இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ரஸ் மாத்திக்கோங்க. இல்ல நான் டாக்குமெண்ட் மட்டும் அப்டேட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும், அட்ரஸ் ப்ரூஃபும் நான் அப்டேட் பண்றதுனால, என்னுடைய ஆதார் கார்டுல இப்ப நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அதே மாரி மொபைல் நம்பர், தென் அட்ரஸ் இது எல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாறாது. நீங்க இதெல்லாம் அப்டேட் பண்ணணும்னா, தனியா தான் அப்டேட் பண்ணிக்கணும். இது எதுக்காக கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸும், ஆதார் கார்ட்ல இருக்கக்கூடியதும் சரிதானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அப்ரூவ் குடுப்பாங்க. மத்தபடி நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க அந்த டேட்டா வந்து உங்களுடைய ஆதார் கார்ட்ல ஃபெட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி வந்து ஃபெட்ச் ஆகாது. அது நீங்க தனியா தான் அப்டேட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் இந்த பிஓஐ, பிஓஏ வந்து அப்டேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதில போயிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க குடுத்தீங்கன்னா போதும். இதிலேயே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளியரா குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அப்டேட் பண்றதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அந்த வீடியோ லிங்க பார்த்து நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த தகவல முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் ஜூன் மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிக்கலாம். ரூ. 50 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இத நான் போட்டிருக்கேன். அதே மாரி எல்லாருமே அப்டேட் மறக்காம வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நமக்கு தான் சேஃப். ஓகே ஃபிரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.